மகளாக இந்த ரூத் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப என்ன செஞ்சாங்க? அவங்க தான் இஸ்ரவேலின் கடவுளிடத்திலே அடைக்கலமாக, அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்தார்கள். அப்ப சபிக்கப்பட்ட ஒரு பெண் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்சாவளியிலே இடம் பெறுகின்ற ஒரு பெண்ணாக வருகின்றார். என்ன ஆச்சரியம்! எந்த குலம் சபிக்கப்பட்டது, இனிமேல் வேணவே வேணான்னு ஒதுக்கி தள்ளப்பட்டதோ, அந்த வழியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒருவேளை இன்னைக்கு இந்த சமுதாயத்தினால, நம்முடைய சொந்த மக்கள்னால, நம்முடைய குடும்பத்தினால ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது நாம் உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவராகிய கடவுளிடத்தில் அவருடைய சட்டையின் கீழ் நாம் அடைக்கலம் புகும்போது நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு கடவுள் காத்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தில் ஆரம்பிக்கின்ற நமக்கு இந்த நம்பிக்கையின் வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. ஒருவேளை இவ்வளவு நாளா நான் எவ்வளவோ கையிட்டு செஞ்சேன், எவ்வளவோ கஷ்டங்கள், என்னுடைய சொந்த மக்களே எனக்கு விரோதமாக வந்தார்கள், எனக்கு எதிராக இருந்தார்கள், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனால் நான் இன்று முதல் இந்த ஆண்டவரை, இந்த கடவுளை என்னுடைய அடைக்கலமாக நான் ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன், அவருடைய சட்டையின் கீழ் நான் அடைக்கலம் புகப் போகின்றேன் என்று சொல்லும்போது, கடவுள் உன் கைகளுக்கு நீ செய்யத்தக்க பலனை உனக்கு கட்டளையிடுபவராக இருக்கின்றார் என்கின்ற வார்த்தை நமக்கு தரப்படுகின்றது. எந்த விதமான கவலையும் நாம் படுத்தவில்லை. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்மை வாழ்வழித்து வழிநடத்துகின்ற கடவுளுடைய சட்டையிலே நாம் அடைக்கலம் புகும்பொழுது கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார், கடவுள் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ரூத்தினுடைய வாழ்வு இதை நமக்கு இன்றைய தினத்திலே சொல்லுகின்றது. சபிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பிள்ளையாக இருந்த ரூத் வரலாற்று, ஆண்டவருடைய வரலாற்றில் இடம்பெறுகின்ற ஒரு பெண்மணியாக மாறுகின்றார்கள். ஒருவேளை இந்த நாளில் நாமும் ரூத்தினுடைய அதே நிலையில் இருக்கலாம். நகோமியினுடைய வாழ்வை போல என் வாழ்வு மாறாவாய் கசக்கிறது என்று நாம் புலம்பி தவிக்கலாம். ஆனால் நம்மை தான் ஆண்டவர் பார்க்கின்றார். யாரெல்லாம் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஏங்கி நிற்கின்றோமோ, நம்மிடத்தில் கடவுள் வருகின்றவராக இருக்கின்றார். ஆனால் நாம் அவரிடத்தில் அடைக்கலம் புகுவதற்கு தயங்கி நிற்கின்றோம். நாம் இந்த ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகுவோமே என்றால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார்.